நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாசம் கடைசி 26ஆம் தேதி அமேசான்ல ஆஃபிஷியலா IQ Neo 10 லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு வர போறாங்க. இதோட பிரைசிங் பார்க்கும்போது 30K குள்ள வரப்போறது நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 30K குள்ள இந்த மொபைல் வந்தா தாறுமாறான ஒரு மொபைலா இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தகுதிபடி ஆக்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு 30K குள்ள வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இந்த போன். ஏன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் சிப்செட்டோட வரப்போகுது. அதாவது என்னன்னா மெயின் ப்ராசஸர் SoC Snapdragon 8s Gen 4 அண்ட் Q1 சிப்செட் இன்க்ளூட் பண்ண போறாங்க. அண்ட் உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக 7000 mm2 வேப்பர் கூலிங் சிஸ்டமும் 7000 mAh பேட்டரி வித் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல ஒரு பேனல் உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் ஒரு 30K குள்ள ஒரு பிளாக்ஷிப்பான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த IQ Neo 10 கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த IQ Neo 10 இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் எப்படி இருக்கு, உள்ள டிஸ்பிளேனா எப்படி வரப்போகுது, வேற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸோட இந்த மொபைல் வரப்போகுது, இது மாதிரி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம லான்ச்சிங் முடிஞ்ச பிறகும் நம்ம டெடிகேட்டரா இந்த IQ Neo 10 பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இந்த மொபைல் குளோபல் அதாவது சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன பேர்ல வந்திருக்குன்னா IQ Z10 Turbo ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வந்திருக்கு. அதான் ரீபிராண்டிங் பண்ணி IQ Neo 10 இந்தியன் ரீஜன்ல 26ஆம் தேதி அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Neo 10 பத்தி பார்ப்போம். பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 day டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண IQ Neo 10R பார்த்திருப்பீங்களா, அதே உங்களுக்கு பேக் சைட் பேனல் தான் ப்ரொவைட் பண்ண போறாங்க. நல்ல ஒரு கர்வியான கை ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு கிராபிக்கல் டிசைன் ஓரியன்டோட பேக் சைட்ல IQ பிராண்டிங்கோடையும் அண்ட் உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் IR போர்ட் இன்க்ளூட் பண்ணி மேல பிளாஷோட அதுக்கு ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு அது போக இதோட வெயிட் 206 கிராமும் திக்னஸ் 8.1 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த IQ Neo 10 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 ரெஃப்ரெஷ் ரேட், 4000 nits பிரைட்டரான ஒரு Quad HD Plus டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்க போது. இப்போ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றப்போ 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் IQ Neo 10ல எடுத்துட்டு வர போறாங்கன்னே சொல்லலாம். இதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது 206 கிராம் வெயிட்டும் 8.1 mm திக்னஸும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 Fun Touch OS 15 வரப்போது. IP65 ரேட்டிங் இருக்கு, LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7000 mm2 வித் உங்களுக்கு எக்ஸாக்சிஸ் லைனர் மோட்டார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல ப்ரொவைட் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரி இன்னொரு மெயினான ஒரு ஹெல்த் இந்த மொபைலுக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 7000 mm2 டூயல் ஸ்பிளிட் பேட்டரி, சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இருக்கிறனால உங்களால வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் எடுக்க வந்துருக்க முடியுது. அது போக சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 120 வாட் சார்ஜர். இதுக்கு முன்னாடி T4 பார்த்திருப்போம் விவோல, அது 7300 mAh பேட்டரி. பட் ஆனா இங்க 7000 தான். ஆனா அங்க சார்ஜிங் 90 வாட்ஸ், இங்க 120 வாட் சார்ஜிங். சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அரை மணி நேரத்துல 0 to 100 ரீச் ஆயிருது. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த வட்டம் இந்த மொபைலை எடுத்துட்டு வர போறாங்கன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரேமியர் சென்சார், சோனி சென்சார், LVT600C ஓட OIS சப்போர்ட், 50 MP பிரேமியர் சென்சாரும் 8 MP அல்ட்ரா வைடும் அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையஸ்டா இங்க 4K எடுக்க முடியும். அண்ட் இங்க பிரேமியர் சென்சார் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அது போக 4Kல எடுக்கிற வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கையில ரெகுலரா வந்தோடனே நம்மளோட டெஸ்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எந்த ஒரு குறையும் இல்லாம வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல்ல டூயல் சிப்செட். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் SoC பார்த்துரும் மெயின் சிப்செட். அது ஸ்னாப்டிராகன் Gen 4ஓட ஒரு 4 மார்க்கெட் உங்களுக்கு 3.21 GHz கிளாக் ஸ்பீட் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோடையும் ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 825 கொண்டு வர போறாங்க. அடுத்து QN சிப்செட் செகண்டரி சிப்செட். அது என்னென்ன செல்ஃபுல் பண்ணணும் அந்த கேமிங்காகவும் அண்ட் டிஸ்பிளேயோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் அண்ட் இந்த கேமரா செக்மெண்ட்டுக்கும் அண்ட் நெட்வொர்க் கவரேஜுக்காகவும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த செகண்டரி சிப்செட் யூஸ் ஆகுது. இந்த QN சிப்செட் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது டூயல் சிப்ஸ் கான்செப்ட்ல இந்த போன் வருதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த SoC தரமான SoCனே சொல்லிக்கலாம். நல்ல ஒரு GPU இருக்கு, நல்லா கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, ஹீட்டிங் இருக்கக்கூடாத இருக்கிறதுலே ஹையஸ்டா 7000 mm² வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே எல்லாம் இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா தாறுமாறா இருக்க போகுது இந்த மொபைலை பொறுத்தல. நிஜமே ஒரு அல்டிமேட்டான சிப்செட்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த iQOO Neo 10 சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், iQOO Neo 10 நம்ம முதலே சொன்ன மாதிரி என்னைய பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து இதோட பிரைசிங் பேஸ் வேரியண்டே உங்களுக்கு அரௌண்ட் 30K வந்துச்சுன்னா ஒரு தரமான ஒரு டீலா இருக்கும். ஆனா குளோபல்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் ஒரு 24 வரைக்கும் கோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் திரும்பி சொல்றேன் 30K வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இதோட பிரைசிங் இப்படிதான் இருக்கும், இல்ல ப்ரோ இதோட பிரைசிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட தான் வரப்போகுது இந்த iQOO Neo 10. நிஜமாவே ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த போன்ல இருக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Neo 10 இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.